திருப்பெயராலே ஆமென். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த காணொளியின் வழியாக இறை வார்த்தையை நாம் தியானிக்கவும் ஆண்டவரை தொழுது கொள்ளவும் நாம் இருக்கின்றோம். கடவுள் தாமே இந்த வழிபாட்டை நமக்கு அவருடைய கிருபையினாலும் பிரசன்னத்தினாலும் ஆசீர்வதிப்பாராக. தலைகளை வணங்கி நாம் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்களை மிகவும் அன்போடு நேசிக்கிற அன்பு நிறைந்த கடவுளை, ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளுக்கு பாத்திரராக இருப்பவரே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை தொழுது கொள்கிறோம். உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்ப்பதற்கு எங்களுக்கு நேர்ந்த ஆண்டவரே நேரத்தை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி சுவாமி. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்கள் மீது உம்முடைய அன்பை ஆண்டவரே நீர் அளவில்லாமல் காட்டுகின்றீரே. உம்முடைய அன்பினால் எங்களை தாங்கி வழிநடத்தி வருகிறீரே சுவாமி. உம்முடைய அளவற்ற அன்பிற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்துவின் வழியாக ஆண்டவரே உம்முடைய மீட்பை எங்களுக்கு கொடுத்து, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த உலகத்திலே வாழும்படியாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே தொடர்ந்து நீர் எங்களுக்கு தந்து வருகிற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாய் இருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு உம்முடைய ஆற்றலை நீ தொடர்ந்து எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களுடைய பலகீனங்களிலும் சோர்வுகளிலும் எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் முடிகின்ற வரையிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் திருப்பெயரில் கேட்டுக்கொள்கிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். நாம் கடவுளை போற்றும் வண்ணமாக கீர்த்தனைகளில் 82வது பாடல், சொல்லரும் மெய்ஞானரே மேன்மை பிரபுவே சுரூப தருப கோணாரே. கீர்த்தனை எண் 82. சொல்லரும் மெய்ஞானரே மை பிரபுவே சொரூப தருப கோணாரே. ஊரை சொல்லரும்
தலைகளை தாழ்த்தி சற்று நேரம் அமைதலாக கடவுள் நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகின்றாரே, கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய பலகீனங்களில், நம்முடைய குறைவுகளில் நாம் கண்ணீரோடு இருந்த நேரங்களில் கடவுள் நம்மை தமது கிருபையினால் தாங்கி வழிநடத்தி வந்திருக்கின்றாரே. தொடர்ந்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கடவுளுக்கும் உடன் வாழுகிற மக்களுக்கும் இயற்கைக்கும் உயிரினங்களுக்கும் கேடு விளைவிக்கின்ற விதத்தில் நம்முடைய செயல்கள், நம்முடைய வாழ்வு இருந்திருக்குமேயானால் இந்த நேரத்தில் நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பாவங்களை கடவுளிடத்தில் அறிக்கை செய்து கடவுளுடைய உறவிலே நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் தொடர்ந்து தந்து வருகிற உடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி படைக்கிறோம். எங்களுடைய பிழைகளை நாங்கள் உணர்கிறோம். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உமக்கும் பிறருக்கும் விரோதமாய் நாங்கள் செய்த குற்றங்களை எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை பலப்படுத்தும். உம்முடைய நற்சாட்சிகளாய், உம்முடைய ஆண்டவரே அன்புக்கு பாத்திரவான்களாய் தொடர்ந்து நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் வழியை கேட்டுக்கொள்கிறோம். அன்பின் கடவுளே, ஆமென். இந்த நாளுக்கான திருமறை பகுதிகள் சங்கீதம் 37, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வரை, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 10 முடிய, யோவான் நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 9 முடிய. இப்பொழுது நற்செய்தி பகுதியை நாம் படிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை.
நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. கிறிஸ்துவின் அன்பானவர்களே, ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் திருப்பெயரில் உங்களை மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கடவுளுடைய திருவார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து அவரது கிருபையினாலும் அன்பினாலும் நம்முடைய வாழ்வில் உடனிருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆண்டவருடைய திருப்பெயரில் உங்களை மீண்டும் ஒருவிசை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிறு மாற்றுத்திறனாளிகளின் ஞாயிறாக நாம் அனுசரிக்கின்றோம். மாற்றுத்திறன் வாழ்க்கையின் புனிதம், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் சாங்டிட்டி ஆஃப் லைஃப் என்கிற தியான பொருளிலே இன்றைக்கு நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சமீபத்தில் இந்திய குடியுரிமை அதற்கான தேர்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டது. நம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். 2019க்கான அந்த தேர்வின் முடிவுகளிலே பூர்ண சுந்தரி என்கின்ற பார்வை இழந்தவர் இந்திய அளவில் 286வது இடத்தை பிடித்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். மாற்றுத்திறன் என்பது ஒரு சாபமாகவோ வாழ்க்கையில் முடங்கி போவதற்கான ஒரு சூழலாகவோ இன்றைக்கு பார்க்காமல் வாழ்க்கையை கடவுள் வாழ்வதற்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி மாற்றுத்திறனாளிகள் வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையில் அவர்கள் அந்த வாழ்க்கையின் பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றவர்களாகவே நாம் பார்க்கின்றோம். போராட்டங்கள், தடைகள் எல்லாவற்றையும் கலைந்தெறிந்து அவர்கள் வாழ்க்கையிலே சாதிக்கின்றதை இந்த நாட்களிலே நாம் மிக அதிகமாக பார்க்கின்றோம். மாற்றுத்திறன் என்பதை குறித்த பார்வையும் கூட சமூகத்தில் மாறி இருக்கின்றது. இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் உறுப்பு தானங்கள் என்பது ஒரு போற்றப்படக்கூடிய ஒன்றாகவும் தங்களுடைய உடல் உறுப்புகளை தானமாக கொடுக்கின்ற ஒரு சூழலிலேயும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மாற்றுத்திறனாளிகளாக பிறப்பது ஒரு சாபம் என்கின்ற பார்வை மாறி இருக்கின்றது. போன ஜென்மத்தினுடைய வினை பயன் இன்றைக்கு மாற்றுத்திறனாளியாக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற பார்வை மாறி இருக்கின்றது. கடவுள் நம் எல்லாரையும் படைத்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளாகவும் கடவுள் அவர்களை படைத்திருக்கிறார் என்கின்ற பார்வையும் மாறி இருக்கின்றது. அறிவியல் சிந்தனையோடு மருத்துவ காரணங்களை ஆராய்ந்து அதை கடந்து வருவதற்கான ஒரு செயல்களிலே இந்த சமூகம் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு மாறுபட்ட ஒரு முன்னேற்றத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே மாற்றுத்திறனாளிகளின் ஞாயிறை நாம் கடைபிடிப்பதன் வழியாக மாற்றுத்திறனாளிகள் மதிப்புக்குரிய வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டும். இந்த சமூகம் மிகப்பெரிய பொறுப்புள்ள சமூகமாக நமக்கிடையே வாழுகின்ற நம் மத்தியிலே வாழுகின்ற மாற்றுத்திறனாளிகளை மிக மிக பொறுப்புணர்வோடு
அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்வதற்கான அந்த வாழ்வின் போராட்டங்களில் நம்மை இணைத்துக் கொள்ளுகின்ற ஒரு சமூகமாக, ஒரு திருச்சபையாக நாம் இருக்க இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகளிலே முதலாவது யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10-17 வரை வருகின்ற பகுதியிலே மோசே ஒரு மாற்றுத்திறனாளியை நாம் பார்க்கின்றோம். நான் பேசுவதற்கு குறைவுள்ளவன், நான் மந்த நாக்குள்ளவன் என்று மோசே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை வருகின்ற பகுதியிலே என்னுடைய உடலிலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுலடியாருடைய குறைபாட்டை நாம் பார்க்கிறோம். பவுலடியார் ஒரு மாற்றுத்திறனாளியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை வருகின்ற பகுதியிலே 38 ஆண்டுகள் ஒரே இடத்துல தான் எழுந்து தன்னுடைய பணிகளை செய்ய இயலாதவராய் இருந்த ஒருவரை, கவனிக்கப்படாத ஒருவரை நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். இந்த நாளிலே இந்த 3 திருமறை பகுதிகளை உங்களோடு கூட தியானித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10 தொடங்கி 17 வரை வருகின்ற பகுதி. நம் அனைவருக்கும் தெரிந்த பகுதி. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே மோசே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். திடீரென்று எரிகிற ஒரு முட்செடியை பார்க்கின்றார். அந்த முட்செடி அவிழ்ந்து போகாமல் இருக்கின்றது. அதை அவர் பார்ப்பதற்காக அருகில் செல்லுகின்ற பொழுது கடவுள் அவரோடு கூட பேசுகின்றார். இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறதை பார்க்கின்ற மோசேயின் இடத்துல, என்னுடைய ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்டு அவர்களை மீட்பதற்காக இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற கடவுள் தன்னை இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயோடு கூட தன்னை வெளிப்படுத்தி, மோசே இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்குகின்ற பணியில ஈடுபட வேண்டும் என்று சொல்லி அழைப்பு தருகின்ற பொழுது மோசே சொல்லுகிற காரணம், ஆண்டவரே, நான் பேசுகிறதற்கு இயலாதவனாக இருக்கிறேன், பேசுகிற ஆற்றல் எனக்கு இல்லை, நான் குறைபாடுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது கடவுள் மோசேயின் இடத்துல, உன் சகோதரன் ஆரோன் உனக்கு வாயாக இருந்து நீ பேச வேண்டியதை அவன் பேசுவான் என்று சொல்லுகிற பகுதியை நாம் அந்த பகுதியில பார்க்கின்றோம். மோசேயின் வாயாக ஆரோன் இருக்கின்றார். அந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தெரியும். மோசேயும் ஆரோனும் இணைந்து பார்வோனிடத்துல செல்லுகின்றார். மோசேயும் ஆரோனும் இணைந்து இஸ்ரவேல் மக்களிடத்துல செல்லுகின்றார்கள். கடவுள் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்கின்ற செய்தியை இவர்கள் இருவருமாக இணைந்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். They together stand before Pharaoh Israelites. இருவருமாக இணைந்து பார்வோனுக்கு முன்பாகவும் இஸ்ரேல் சமூகத்திற்கு முன்பாகவும் நிற்கின்றார்கள். ஒருவரோடு ஒருவர் உடன் இருப்பது நாம் தொடர்ந்து முன்னோக்கி செல்வதற்கான ஆற்றலை கொடுக்கின்றது. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, மிக அழகான ஒரு வலிமையான செய்தி. மாற்று திறனாளிகளோடு கூட
அவர்கள் நம்மோடு இருப்பதினால், நாம் அவர்களோடு கூட இருப்பதினால் இந்த உடனிருப்பு ஆற்றலாக மாறுகிறது. இந்த நாளிலே மாற்றுத்திறனுடைய குடும்பங்களை நாம் பாராட்ட அழைக்கப்படுகிறோம். அந்த பெற்றோர்களை நாம் பாராட்ட அழைக்கப்படுகிறோம். அந்த பெற்றோர்கள் கடவுளின் அன்பை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களை தாங்குகின்ற, அவர்களை சுமக்கின்ற, அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழுகிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது எத்தனை பெரிய ஆசீர்வாதம், போற்றுதலுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். உடனிருப்பதன் மூலமாய் பயணிப்பதற்கான ஆற்றலை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஆரோன் மோசையோடு கூட இருந்ததினாலே அந்த ஆற்றலை அவர் தருகிறதை அல்லது பெற்றுக்கொள்கிறது, இருவருமாக பெற்றுக்கொள்கிறதை நாம் திருமறை பகுதியில் பார்க்கிறோம். இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை வருகின்ற பகுதி. இந்த பகுதியை நாம் படிக்கின்ற பொழுது பெருமை பாராட்டுவது பயனற்றது என்று தொடங்குகின்றார். பவுலுடைய பிலிப்பியர் நிருபத்திலே நாம் படிக்கின்ற பொழுது சில காரியங்களை அவர் குறிப்பிட்டு, நான் எபிரேயனுக்கு எபிரேயன், சட்டதிட்டங்களை கடைபிடிப்பதிலே நான் பரிசேயன், கமாலியேல் இடத்துல பயின்றவன், ஆனால் இந்த பெருமைகளை எல்லாம் கிறிஸ்துவை அறிவதற்காக நான் குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகின்ற பவுலுடையார் இந்த பகுதியில பெருமை பாராட்டுகிறதற்கு ஒன்றுமில்லை, பெருமை பாராட்டுவது வீண் என்பதாக சொல்லுகின்றார். 7வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கின்றது. தனக்கு இருக்கின்ற குறைபாடு அது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக பவுலுடையார் சொல்லுகிறார். நான் எப்பொழுதெல்லாம் பெருமை பாராட்ட வேண்டும் என்று எண்ணுகின்றேனோ அந்த எண்ணத்தை என்னுடைய குறைபாடு தகர்த்து விடுகிறது என்கின்ற ஒரு நேர்மறையான காரியத்தை அவர் சொல்லுகிறார். குறைபாடை சாபமாக பார்க்காமல் அந்த குறைபாடு அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு நேர்மையாய் வாழ்வதற்கு, நல்ல சிந்தனைகளை சிந்திப்பதற்கு உதவுகிறது என்பதை பவுலுடையார் சொல்லுகிறார். தொடர்ந்து பவுலுடையார் சொல்லுகிற பொழுது 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். என் கிருபை உனக்கு போதும். அன்பிற்குரியவர்களே, இது கடவுளின் மறுமொழி. பவுலுடையார் தன்னுடைய குறைபாட்டிலே கடவுளை நோக்கி வேண்டுகின்ற பொழுது, கடவுளிடத்தில் முறையிடுகிற பொழுது, அங்கலாய்க்கின்ற பொழுது கடவுள் தருகின்ற மறுமொழி, என் கிருபை உனக்கு போதும். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இது ஆண்டவரின் குரல். என் கிருபை உனக்கு போதும். மாற்றுத்திறனாளிகளுக்கு கடவுள் தருகின்ற ஒரு உண்மையான அன்பு, என் கிருபை உனக்கு போதும். சமுதாயத்தில் எவ்வளவோ பேரை நாம் பார்க்கின்றோம். கடவுளுடைய கிருபை
அவர்களிலே விளங்குகிறது என்பதை இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய அன்பு அவர்களை தாங்குகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடவுள் அவர்களோடு கூட உடன் இருக்கிறார். எப்படி ஆரோன் மோசையோடு கூட உடனிருப்பதற்காக அழைக்கப்பட்டாரோ அதை போல என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுளுடைய அன்பு, the true love of God, கடவுளுடைய அன்பு அவர்களை தாங்குகிறது, பலப்படுத்துகிறது. அவர்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய கிருபை அவர்களை பலப்படுத்துகிறதாக அமைந்திருக்கிறது. இந்த நாளிலே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். கடவுள் நம்மை இந்த உலகத்திலே படைத்து தொடர்ந்து நாம் வாழ்வதற்கான அவரது அன்பையும் ஆற்றலையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நாளிலே மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கையில கடவுள் அன்பு வெளிப்படுகிறதை நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். அது மாத்திரமில்லாமல் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுளுக்கும் பவுலடியாருக்கும் இருக்கின்ற ஒரு உறவை நாம் பார்க்கிறோம். கடவுளை சார்ந்து கடவுள் மீது பற்று வைத்து அந்த பற்றின் அடிப்படையிலே வாழ்வதற்கான ஒரு அழைப்பை இந்த வேத வசனம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு இந்த குறைபாடு இருக்கிறது என்று சொல்லி என்னை நான் நெந்து கொள்ளாமல் அல்லது அதிலே என்னுடைய மனம் சோர்வடையாமல் அதன் மத்தியிலே நான் கடவுளை சார்ந்து கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையிலே வாழ்வதற்கான அந்த உறவை நாம் பார்க்கின்றோம். ஏன் என்னை இவ்வாறு படைத்தார் என்று கோபித்துக் கொள்ளாமல், இல்லை, கடவுள் என் வாழ்க்கையில என்னோடு உடன் இருக்கிறார் என்பதை கொண்டாடுவதற்கான ஒரு பகுதியாக நாம் பார்க்கிறோம். கிருபை உனக்கு போதும், உன் பலத்தில உன் பலவீனத்தில என் பலன் பூர்ணமாக விளங்கும். மூன்றாவது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை வருகின்ற பகுதி. 38 ஆண்டுகள் அந்த பெத்சாயிதா குளத்தருகே அவன் படுத்து கிடக்கின்றான். அந்த குளம் ஆண்டவருடைய தூதன் இறங்கி அதை கலக்குகின்ற பொழுது யார் முதலாவது இறங்குகிறாரோ அவர் சுகம் பெற்றுக் கொள்வார் என்கின்ற அந்த குளத்தினுடைய தன்மையை நாம் பார்க்கிறோம். அந்த குளம் ஒரு சுகமளிக்கின்ற குளமாகவே இருக்கின்றது. அங்கே ஏராளமான பேர் 3வது வசனத்திலே பார்க்கிறோம். உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால ஊனமற்றோர், முடக்குவாதமற்றோர் அங்கே இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் கடவுளுடைய தூதன் அதை கலக்குகின்ற பொழுது இறங்கி சுகம் பெறுவதற்கான அங்கலாய்ப்போடு எதிர்பார்ப்போடு கூட அங்கு இருக்கின்றதை அத்தகைய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு மனிதன் 38 ஆண்டுகள் உடல் சுகவீனமாக இருக்கின்றார். அவரை ஆண்டவர் பார்த்து, நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்கின்றார். அப்பொழுது அவன் சொல்லுகிற பதில், ஆம், நான் நலம் பெற வேண்டும் என்று சொல்லாமல் இந்த 38 ஆண்டுகள் என்னை இந்த குளத்திலே இறக்குவதற்கு யாரும் இல்லாதவனாய் நான் இருந்து கொண்டிருக்கிறேன், நான் எப்படி சுகம் பெற முடியும் என்று அவன் சொல்லுகிறதையும் ஆண்டவர் எழுந்து நட என்று சொல்லுகின்றார். அவன் அப்பொழுது எழுந்து நடக்கின்றான். ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு சுகம் தருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளதாக அவனை சுகப்படுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம்
4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாக இருந்தது. கடவுளின் குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தம்முடைய உயிரை சிலுவையிலே கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு தருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். 38 ஆண்டுகள் படுத்த படுக்கையாக இருந்த அந்த மனிதர் சுகம் பெற்றுக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த திருமறை பகுதி அதோடு முடியவில்லை. அந்த அதிகாரம் முழுவதும் செல்லுகின்றது. ஆண்டவர் செய்கின்ற இந்த செயல் ஓய்வு நாளிலே செய்கின்றார். எழுந்து நடை என்பது ஓய்வு நாளிலே செய்யக்கூடாத ஒரு செயல் என்பதாக யூதர்கள் பார்க்கின்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லுகின்றார், நான் கடவுளின் குமாரனாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன். இந்த உலகத்திலே வாழ்வு தருகின்ற திருப்பணியை செய்வதற்காகவே கடவுள் என்னை அழைத்திருக்கிறார். ஓய்வு நாள் என்பது வாழ்வு தருகின்ற செயல்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதற்கான ஒரு அழைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நிறைவாக புதிய வானம் புதிய பூமி வரும் என்று நாம் ஆவலாய் காத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த புதிய வானம் புதிய பூமியில ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் கடவுளுடைய சமூகத்தில் கடவுளை துதிக்கின்றவர்களாக, கடவுளுடைய சமூகத்தில் கடவுளை போற்றுகின்றவர்களாக இருப்பார்கள். அங்கே இப்படிப்பட்ட குறைபாடுகள் எல்லாம் இருக்காது. எல்லாரும் தேவ சாயலிலே தேவனை துதித்துக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, கிறிஸ்துவின் அன்பை நாம் கிறிஸ்துவின் வழியாய் ருசித்திருப்போம் என்று சொன்னோம். அப்படி கிறிஸ்துவின் அன்பை ருசித்திருக்கிற நாம் அந்த அன்பை, அந்த வாழ்வை பிறரோடு பகிர்ந்து வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் ஞாயிறு என்று நாம் கொண்டாடுகிறோம். அவர்களோடு, மாற்றுத்திறனாளிகளோடு நாம் நம்முடைய வாழ்வை பகிர்ந்து வாழவும், அவர்களுக்குரிய வாழ்வை வாழ்வதிலே திருச்சபை தன்னை இணைத்துக் கொள்ளவும் ஆண்டவர் அழைக்கின்றார். அந்த அழைப்பிற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஹெலன் கெல்லர் அவருடைய வாழ்வை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். பார்வை இழந்தவர், பேச இயலாதவர். ஆனால் அவருடைய ஆசிரியர் உணர்வுகளை வெளிப்படுத்த பேசுவதற்கு அவர்கள் கற்றுக்கொண்டு, அப்படி கற்றுக்கொள்கிற அந்த நாட்களிலேயே 30 வகை செய்கை மொழிகளை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறதாக நாம் பார்க்க முடியும். ஒரு கை பம்பில் அடிக்கின்ற பொழுது தண்ணீர் வருகிறது. அதை அவர்கள் தன்னுடைய கையில பெற்றுக்கொள்கிற பொழுது அதை கொண்டு அவர்கள் வாட்டர் என்கின்ற சொல்லை அவர்கள் உச்சரிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் ஒரு நல்ல இலக்கியம் படைக்கின்றவராக, சமூக சிந்தனையோடு பார்வை இழந்தவர்களுக்கான ஒரு சேமிப்பை உருவாக்கி அவர்கள் வாழ்வு பெறுவதற்கான பணிகளில் ஈடுபட்டார் என்று சொல்லி நாம் அவருடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில உடன் இருக்கின்றார். மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கையில கடவுள் உடன் இருக்கிறார் என்பதுதான் இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும். கடவுள் தம்முடைய அன்பை அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையின் போராட்டத்தில்
கடவுள் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் இன்றைக்கு சிந்தித்திருக்கிறோம். திருச்சபையாகி நாமும் கூட இந்த சிந்தனையோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்று திறனுள்ளவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்கள் சுயமரியாதையோடு அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மை நாம் இணைத்துக் கொள்ளுவோம். நம்முடைய பங்களிப்பை கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நிறைவாக கீர்த்தனைகளிலே 363வது பாடல், மோகன்ராஜ் பீட்டர் ஒரு மாற்றுத்திறனாளி எழுதின பாடல். அந்த பாடலிலே 2வது சரணத்தை நாம் பாடலாம். 363. என் காயம் பார்த்திடு என்றே உன் காயம் மாறிடும் என்றே, என் காயம் பார்த்திடு என்றே உன் காயம் மாறிடும் என்றே, நம்பிக்கையோடு நீ வந்தாய் துணையாக இருப்பேனே என்றே, நம்பிக்கையோடு நீ வந்தாய் துணையாக இருப்பேனே என்றே, பாதை தெரியாய் பாட்டை போல் அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராகவன் என்னை மீட்டிலே, நல்ல நேசராகவன் என்னை மீட்டிலே. ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய புத்தி கெட்டாத அன்பை இந்த நாளிலே நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தாரும். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவரே, உம்முடைய ஆண்டவரே பெருக்கெடுக்கின்ற அன்பு எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக உம்முடைய பெருக்கெடுக்கின்ற அன்பு மாற்றுத்திறனாளிகளை அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வாழ்வதற்கான அந்த வாழ்வின் போராட்டங்களை தாங்குகிறதற்காக ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஆண்டவரே ஆற்றலாக இருக்கின்றீரே. பார்வை இழந்தவர்களுக்கு பார்வையாக, பேச இயலாதவர்களுக்கு உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவராக ஆண்டவரே உம்முடைய அன்பு விளங்குகிறதற்காக மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை நாங்களும் கூட ஆண்டவரே எங்களுக்குள்ள பொறுப்பை நாங்கள் உணர்ந்து செயல்பட அருள் தாரும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற மாற்றுத்திறனாளிகளோடு கூட உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ள விசாரிக்க எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோர்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் வளர்ப்பதிலே காட்டுகின்ற அன்பு, அக்கறை, பிரயாசங்கள் எல்லாவற்றுக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு திருச்சபையும் அநேக நிறுவனங்களும் இப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்க்கின்ற ஆண்டவரே ஒரு காப்பகமாக இருந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை ஒளியேற்றுகிற திருப்பணியை செய்து வருகின்றார்களே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே திருச்சபை செய்ய வேண்டிய பணி இப்படிப்பட்ட மக்களோடு, இப்படிப்பட்ட மக்களின் வாழ்வுக்காக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீர் உணர்த்தி இருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய திருப்பணிகளை பங்கு கொள்ளுகின்ற ஒரு சமூகமாக எங்களை மாற்றும். உம்முடைய அன்பின் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம்.
ஆண்டவரே, திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த நாட்களிலே நீர் ஆசீர்வதித்து வருகின்றீரே, எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவருடைய கஷ்டங்கள், சுகவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றிலும் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். வயது முதிர்ந்த பெரியவர்களுக்காக செபிக்கிறோம். அவருடைய உடல்களில் ஏற்படுகிற கஷ்டங்களில் நீரே அவர்களை தாங்கும் பலப்படுத்த சுவாமி. வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளைகளை உடைய கிருபையினாலே நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உடைய விசுவாசத்திலே வாலிப பிள்ளைகள் தொடர்ந்து வளர நீர் அருள் தாரும் சுவாமி. அவர்கள் செய்கின்ற பணிகளை நீர் ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆன்லைன்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள், அப்படிப்பட்ட வசதி இல்லாத பிள்ளைகள் எல்லாரையும் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை உடைய கிருபையினால் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, கடந்த வாரத்திலே எங்களை விட்டு உம்முடைய சமூகத்திலே வாழும்படியாய் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற திரு ரமேஷ்குமார் ஐயா அவருடைய ஆன்மாவையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவரை சரீர பிரகாரமாக இழந்திருக்கிற அவருடைய பெற்றோர்கள், அவருடைய துணைவியார், அன்பு குழந்தை, சகோதரிகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய ஆறுதலை நீர் தந்து வழிநடத்தும்படியாய் இடத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உடைய திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்களிலே மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியிலே செயலாற்றுகிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளையும் கூட உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஆண்டவரே, இந்த இக்கட்டான சூழலில் அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகிறதற்காக, அவர்களுடைய பணியின் மூலமாய் உம்முடைய குணமளிக்கின்ற திருப்பணியை நிறைவேற்றிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து நீர் அவர்களை பலப்படுத்தும். இந்திய அரசாங்கத்திற்காகவும் மாநிலங்களுக்காகவும் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வைரஸ் தொற்றின் மத்தியிலே ஆண்டவரே அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். சீக்கிரத்திலே தடுப்பு மருந்து பயன்பாற்று வருவதற்கு நீங்க கிருபை பாராட்டுங்க சுவாமி. மக்களாகிய நாங்களும் கூட போதிய விழிப்புணர்வோடு ஆண்டவரே நாங்கள் வாழவும் கிருபைகளை தாங்கும்படியாகவும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வருகின்ற வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண இருக்கிற குடும்பங்களை, பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதியும். இந்த புதிய ஆண்டிலும் உடைய கிருபை அவர்களை தொடர்ந்து தாங்கி வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு கிராம திருச்சபைகளையும் உபதேசிமார்களையும் உடைய குடும்பங்களையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். எங்களுடைய புதிய ஆலய பணிகளையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து சீக்கிரத்தில் அந்த வேலைகளை முடிப்பதற்கு எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும். துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் மீட்பரும் ஆகிய இயேசுவின் திருப்பெயரில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும், குறிப்பாக இந்த நாளிலே நாம் சிந்தித்த நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற அனைத்து மாற்றுத்திறனாளிகளோடு, அவர்களுடைய வாழ்வோடு என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.